4வது ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்னு சொல்றாரு. அப்பா எங்க பனி இருந்தா தான் பூமி குளிரும், ஆமாவா இல்லையா? பூமி குளிர்ந்தா தான் மரம் செடி கொடிகள் செழிப்பா என்ன செய்யும்? வளரும். கவுனிங்க, பனி இல்லாம பூமி குளிராது, பனி இருந்தாதான் செடிகள் வளர முடியும். கர்த்தர் தெரியுமா சொல்றாரு, எப்படி ஒரு பனி இறங்கும் பொழுது இந்த பூமி குளிர்ந்து செழிப்பு உண்டாகிறதோ, ஆசீர்வாதம் உண்டாகிறதோ, மரம் செடி கொடிகள் வளருகிறதோ, அதே போல 2026 என் பிள்ளைகள் குடும்பத்து மேல பனி போல நான் இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைகளை நான் வளர வைப்பேன், செழிக்க வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கையை தட்டி பனி போல கர்த்தர் இறங்கி வந்து நம்மை உயர்த்துகிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தோட சொல்றேங்க, இந்த வருஷம் உங்களை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை செழிப்பாக்க போகிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்காக இன்னைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கவனிங்க, இங்க அழகா கர்த்தர் பேசுறாரு. நான் பனி போல இருக்கிறதுனால 4 விதமான செடிகள், அங்க மரங்கள் வளருகிறத சொல்றாரு. ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, லீலி புஷ்பம். சொல்லுங்கக்கா அன்னை சொல்லுங்க. லீலி புஷ்பம், கேதுரு மரம், ஒலிவ மரம், திராட்சை செடி. இதை கவனிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பனி போல இருக்கிறதுனால நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறீங்க தெரியுமா? சொல்லுங்க, லீலி புஷ்பத்தை போல இருக்க போறோம். சொல்லுங்க. ஏசப்பா வாயை திறந்து சொன்னவங்க இருக்கட்டும், மற்ற எல்லாரும் கருவேப்பிலை மாதிரி கருகி போட்டோம். சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு பனியை போல இருக்கிறதுனால சொல்லுங்க, லீலி புஷ்பத்தை போல இருக்க போறோம், கேதுரு மரத்தை போல இருக்க போறோம், ஒலிவ மரத்தை போல இருக்க போறோம், திராட்சை செடியை போல இருக்க போறோம். அந்த வசனத்துல கேதுரு மரம் வராது. ஆனா நான் ஏன் தெரியுமா கேதுரு மரம்னு சொன்னேன்? லீபனோன்ல வேரூன்றி நிற்கிறது கேதுரு மரம் தான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அது வேற. அது என்ன, இங்க கேதுருவே வரல, இவர் ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏன்னா லீபனோன்ல இருக்கிற ஃபேமஸான, இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க லீலி புஷ்பமா? சொல்லுங்க, அத கொஞ்சம் வஞ்சகம் இல்லாம சொல்லுங்க. நீங்க லீலி புஷ்பமா? நீங்க கேதுரு மரமா? நீங்க ஒலிவ மரமா? நீங்க திராட்சை செடியா? ஆமென், ஆமென். நான் விசுவாசமா சொல்றேங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. உங்கள் சந்ததியாய் உங்கள் குடும்பத்தை சர்வ வல்லவர் தலைக்க செய்வதற்காக, பனி போல இறங்குவதற்காக தெய்வம் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கவனிங்க, இப்படி இந்த மரத்தை குறித்து சொல்லும்போது அதில் பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்கு. கவனிங்க, லீலி புஷ்பத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இங்க கவனிங்கம்மா, அது வாசனை உள்ளது. சின்னதா இருக்கும், அழகா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். அது மட்டும் கிடையாது. இங்க கவனிங்க, லீலி புஷ்பத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? முள்ளுகளுக்குள்ளதான் வளரும், முள்ளுகளுக்குள்ளதான் வளரும். அந்த காத்து அடிக்கும் போது அந்த முள்ளு வந்து அந்த எதையில கிழிக்குமா, அது கிழியும் போது இன்னும் அதிகமாய் வாசனை வீசும். கையை உயர்த்துங்களேன். அதனாலதான் உன்னத பாட்டில் சொல்லுகிறாரு, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? முள் என்பது வார்த்தையை போல குறிக்கும், முள் என்பது வேதனையை குறிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார் 2026 நான் சொல்றேங்க கர்த்தருடைய வார்த்தையை, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை வேதனை அனுபவங்கள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை குத்தி பேசினாலும் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். மாறாக கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த போறார் தெரியுமா? வாசனை உள்ள லீலி புஷ்பமா. பிரச்சனை அதிகரித்தாலும் அதன் மத்தியில் நீங்க சாட்சியா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முள்ளுகளை போல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க வாசனையா மாறுவீங்க. எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏங்க நான் தேவனுடைய பலிபீடத்துன்னு சொல்றேன். சோதனை
உங்களுக்கு வேதனையாய் மாறாது. சோதனை உங்களுக்கு சாதனையாய் மாறும். எத்தனை பேர் உனக்கு விரதமாக எழும்பி வந்தாலும் நீங்கள் வாசனையாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, கேதுரு மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வேரூன்றி நிற்குங்க. கவனிங்க, பல கிலோமீட்டர் அந்த வேர் போகும். அது மட்டும் கிடையாது, பூமிக்கு அடியில் பாறையப்பே அந்த வேர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுமா. அதனால ஒலிவ மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதே மேல உப்புர்ணில சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக, உங்களை தூஷித்தவர்களுக்கு முன்பாக, நீ எப்ப அழிஞ்சு போவன் வேடிக்கை பார்த்தவங்களுக்கு முன்பாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேரூன்றி கர்த்தர் நிற்க செய்ய போகிறார். நீங்கள் அசைய மாட்டீர்கள், நீங்கள் அசைய மாட்டீர்கள். உங்களை வேரூன்றி கர்த்தர் நிற்க செய்வார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2026 இருந்து வேரூன்றி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் பனி போல வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை எவனும் பிடுங்க முடியாது. நீ ஒன்றும் முருங்கை மரம் கிடையாது ஒன்று அசைக்க. கர்த்தர் சொல்றார், சகோதரா சகோதரியே, உங்களை கேதுரு மரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆழமாய் வேரூன்றி நிற்க கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா. மூணாவது, கவனிங்க, லீலி புஷ்பம் வாசனை, கேதுரு மரம் வேரூன்றி நிற்கும், ஒலிவ மரம் ஓங்கி படரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் வேரூன்றியும் நிற்க போகிறோம். நாங்கள் ஓங்கி வளர போகிறோம். ஆண்டவர் உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், சந்ததியை உயர்த்துவார். கர்த்தர் கவர்மெண்ட் வேலையை கொடுப்பார், கணவருடைய சம்பளத்தில் உயர்வை கொடுப்பார். கவனிங்க, நீங்கள் குறுகி போகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாய் பேசுகிறார். என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பனி போல இறங்கி வருவாரானால் நீங்கள் ஸ்ட்ராங்கா நிற்பீங்க, உயரமாக வளருவீங்க, வாசனையாக இருப்பீங்க. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இது நடக்கணும்? ஆண்டவரே, இந்த அற்புதம் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நாலாவது, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அலங்காரமாக இருப்பீங்களாம். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. வேரூன்றி இருப்பீங்களா, ஓங்கி வளருவீங்களா, வாசனையாக இருப்பீங்களா, அலங்காரமாகவும் இருப்பீங்களா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? கையை ஏற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சர்ச்சை பற்றியெல்லாம் சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இதை அலங்கரித்த பிறகு ஒரு அழகாக இருக்குல்ல. சர்ச்சுக்குள்ளே வந்தாலே நமக்கு நம்மளை மறந்து இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பனைமரத்தை ஒருத்தனும் மதிக்க மாட்டான், முன்னால் இருக்க பனைமரத்தை. ஆனால் இப்போ வாரம்லாம் பார்ப்பான். யா அப்பா, நானே இறங்கினவொன்னே கேட்டேன், இல்லை சூப்பராக இருக்குல்ல, யாரெல்லாம் இந்த ஐடியாவை பண்ணது? எங்கள் அப்பா தான். பனைமரம் தான். ஆனால் இப்போ அதை போய் நம்ம நின்று பார்ப்போம். சில பேர் அதில் நின்று போட்டால் கூட போய் எடுப்பான். அந்த பனைமரத்துக்கே மவுசு வந்துட்டு, ஏன்னா பனைமரம் அலங்காரம் ஆயிட்டு. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எப்படி தெரியுமாங்க சொல்கிறாரு? நீங்கள் அழிந்து போகிறவர்கள் அல்ல, நீங்கள் கூனி குறுகி போகிறவர்கள் அல்ல. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு பேசுகிறேங்க. ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நீங்கள் ஏதோ அசிங்கமானவர்கள் அல்ல, உன் பிள்ளை அசிங்கமான கூட்டம் அல்ல. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், உங்களை ஒருவனும் அசைக்க முடியாது, வாசனை கொடுப்பீர்கள், அலங்காரமாய் இருப்பீர்கள். கையை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறான், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. எவ்வளோ அழகாக பாடுறாரு பற்றில. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பனி போல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதம்லாம் வந்துடும். ஆமேன். சரி, 4 விதத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறாருன்னு பார்த்தோம். ஒன்று என்ன? யாருக்கு தெரியும் பிரதர்? சொல்லுங்க, நீங்கள் சொன்னாதான் அற்புதம். குணமாக்குகிறவர், சூப்பர். 2வது
நேசிக்கிறவர். சூப்பர். மூணாவது கோபமே கிடையாது. நாலாவது இந்த பனியை போல இருந்தா என்ன நடக்கும்? உள்ள நிறைய சொன்னோம். சொல்லுங்க. வேரூன்றி நிற்போம், ஓங்கி வளருவோம், அலங்காரமா இருப்போம். சொல்லுங்க. அலங்காரமா இருப்போம், செழிப்பா இருப்போம், வாசனையா இருப்போம். கையை தட்டிடலாமா? கத்தர் அப்படி அவர் விரும்புறாரு. அவர் விரும்புறாரு 2026 என் பிள்ளைகள் குடும்பத்தில் நான் இப்படி இருக்கணும்னு கத்தர் விரும்புறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஆமென். என்ன செய்யணும்? வாசிடலாமா? வாசிங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க பாபம்.